அதில் டிஎம்கே இப்போ இருக்கிற பிரசன்ட் டிஎம்கே கூட்டணியிலிருந்து 12லேருந்து 13% வரைக்கும் விஜய்க்கு போகிறது. சீமான் அவர்களிடம் இருந்து 25%, 17லேருந்து 25% வரைக்கும் விஜய்க்கு போகிறது. அதாவது சீமானோட ஓட்டுல 25% விஜய்க்கு போகுது. இன்னைக்கு சொல்றேன், சீமான் அவர்களுக்கு பழைய தொடர்ந்து ஏறிக்கிட்டே வந்தார்ல, இந்த தடவை 8% கிடைக்காது, 4 to 5% தான் கிடைக்கும். இது எங்களுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் நான் முன்வைக்கிறேன். அதே போல என்டிஏலேருந்து ஏடிஎம்கே பிஜேபி கம்பைன்லேருந்து இது அன்புமணி இவங்களை ஜாயின் பண்றதுக்கு முன்னாலே எடுத்தது, அதாவது டிசம்பர் 28, 23 அந்த டயத்தில் அதுலேருந்து கிட்டத்தட்ட 6% வரைக்கும் போகிறது. ஆக இதுல சீமானோடது போனாலும் சரி இருந்தாலும் சரி அவர் ஆட்சி அமைக்க போவதில்லை. அப்போ பெருமளவு இழப்பு அப்படிங்கிறது டிஎம்கே சந்திக்கிறது. இது ஒண்ணு. 2021 சரி 2024 மக்களவை தேர்தலையும் சரி திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையிலான வித்தியாசம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்க வித்தியாசம் தொடர்ந்து 4% இருந்து வருகிறது. இப்போ விஜயினால டிஎம்கேக்கு 8% அளவுக்கு இல்ல 6% அளவுக்கு இழப்பு ஏற்பட்ட தன்னுடைய அரசியல் எதிரியான திமுகவை வீழ்த்துவார் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.